மார்க் 1 அதிகாரம் 1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். வசனம் 2. இதோ நான் என் தூதனையே உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். வசனம் 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலே எழுதியிருக்கிற பிரகாரமாய். வசனம் 4. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். வசனம் 5. அப்பொழுது யூதா தேசத்தார்கள் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். வசனம் 6. யோவான் ஒட்டக மயிர் உடைய தரித்து தன் அறையிலே வார்க்கச்செய்யை கட்டிக்கொண்ட நாய் வெட்டிக்கிளிகளையும் காட்டுத்தேன்களையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். வசனம் 7. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. வசனம் 8. நான் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். வசனம் 9. அந்த நாளில் இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த யோர்தான் நதிக்கு யோவான் ஞானஸ்தானம் பெற்றார். வசனம் 10. அவர் ஜனத்தில் இருந்த கரையை ஏறினவுடனே வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் புறாவைப் போல தம்மேலே இறங்குவதை கண்டார்கள். வசனம் 11. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வசனம் 12. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். வசனம் 13. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்தும் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். வசனம் 14. யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து. வசனம் 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். வசனம் 16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா கடலில் வலை போட்டு கொண்டு இருக்கிற பொழுது அவர்களை கண்டார். வசனம் 17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்கிறேன் என்றார். வசனம் 18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் 19. அவர்கள் அவ்விடம் விட்டு சென்று இப்புறம் போன பொழுதோ செபுதேயுவின் குமாரனாகிய யாக்கோபோ அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்ததை கண்டு. வசனம் 20. உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் அகப்பன் செபுதேயுவினை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். வசனம் 21. பின்பு கப்பர்நாகுவுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாள் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். வசனம் 22. அவர்கள் போதகரைப் போலவே போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்திருந்தபடினால் அவர்களுடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 23. அவருடைய ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். வசனம் 24. அவன், ஐயா, நசரேயனாகிய இயேசு, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்க வந்தீர். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். வசனம் 25. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். வசனம் 26. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போயிற்று. வசனம் 27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவர்கள் இவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வசனம் 28. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரஸ்தாமாயிற்று. வசனம் 29. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடு
யோவானோடும் கூட சீமோன் அந்திரியா என்பவர்களோடும் கூட வீட்டில் பிரவேசித்தார்கள். வசனம் 30. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாயிருக்க கிடந்தா. உடனே அவரை குறித்து அவருக்கு சொன்னார்கள். வசனம் 31. அவர் கிட்டே போய் அவளை கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவருக்கு பணிவிடை செய்தாள். வசனம் 32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமான பொழுது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வசனம் 33. பட்டணத்தார்கள் எல்லோரும் விட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். வசனம் 34. பலவிதமான வியாதியினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரையே அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுக்கள் தம்மை அறிந்திருந்தபடினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. வசனம் 35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வசனம் 36. சீமோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் வசனம் 37. அவரை கண்டபொழுது உம்மையே எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். வசனம் 38. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுவதலா அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. வசனம் 39. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலும் அவர்கள் பிரசங்கிக்க பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். வசனம் 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர்கள் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மலாகும் என்று வேண்டிக் கொண்டான். வசனம் 41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். வசனம் 42. அப்படியே அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். வசனம் 43. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வசனம் 44. ஆயினும் நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து, நீ அசுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடி இவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். 45. அவனோ புறப்பட்டு போய் அந்த சங்கீதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணி தொடங்கினான். அதனாலே அவர் வெளியரங்கமாய் பட்டணத்திலே பிரவேசிக்க கூடாமல் வெளியிலே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். இத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள்.